தவறுன்னு நீங்களே சொல்கிறீங்க. ஏஆர் ரகுமான் அவார்டை வந்து சூர்யா கொடுத்துருக்காங்க, தவறுன்னு நீங்களே சொல்கிறீங்க. உலகமே அதான் சொல்லும், உலகமே அதானே சொல்லும் சார். யார் சொன்னாலும் தப்பு தானே சார், யார் செஞ்சாலும் தப்பு தானே. இப்போ ஏஆர் ரகுமானுக்கு கொடுக்க வேண்டிய சூர்யாவுக்கு அவார்டு கிடைக்காதானே, உலகம் ஃபுல்லாக அவார்டு கிடைக்கும். அது வந்து அது நினச்சிக்கலாம் சார். ஆனால் தம்பி கேட்டது என்ன கேட்டாப்புல, ஏஆர் ரகுமானுக்கு கொடுக்க வேண்டிய அவார்டை இவர் கொடுத்துட்டாருன்றாங்க. அது தவறுங்கிற. அது இல்லை சார், சூர்யாவுக்கு நிறைய அவார்டு கொடுக்கலாம் சார். ஏன்னா வந்து இன்றைக்கி படிக்க முடியாத குழந்தைகளை உதவி பண்ணுற மாமனிதன் சூர்யா. அவருக்கு வந்து அவார்டே தேவையில்ல, மக்கள் கொடுக்குற அவார்டு தான் அவருக்கு அவார்டு. ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியலையே, உண்மையிலே தெரியல தம்பி, உண்மையை சத்தியமாக நான் பார்க்கல. அப்படி கொடுத்துருந்தா தவறு தானே தம்பி, நீங்களே கேட்குறீங்க தவறு தானே. பார்க்குற மக்கள் எல்லாமே தவறு தான் சொல்லுவாங்க தம்பி. நியாயமாக தான் இருக்கணும் தம்பி, நியாயமாக மட்டும்தான் இருக்கணும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், அந்த 5 பூதம் இருக்கு இல்லையா, அது வந்து நியாயமாக தான் இருக்கும். மழை பொழியுது, மழை அதுக்காக நன்மை இல்லை, மக்களுக்காக பொழியுது. காற்று அடிக்குது, காற்று அதுக்காக இல்லை, நமக்காக அடிக்குது. உணவுகள் கிடைக்குது, உணவுகள் வந்து அது யாரும் சாப்பிட போகிறதில்ல, மக்களுக்காக கிடைக்குது. அது மாதிரி அத்தனையும் மக்களுக்காக கொடுக்குறவன் மட்டும்தான் மாமனிதன். மற்றெல்லாம் நான் மாமனிதன் சொல்ல மாட்டேன். மக்களுக்கு கொடுக்கணும் சார், யாராக இருந்தாலும் மக்களுக்கு கொடுக்கணும் சார். நான் அரசியல்வாதி கிடையாது, ஆனால் ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்குது. குடிச்சிட்டு ரோட்டில் அலையும் போது அம்மாவை குத்துறான் சார், அம்மாவை குத்துவானா சார். 64 எலும்பு ஒரே டைமில் உடஞ்சா என்ன வலியோ அந்த வலியோட பொறுத்து ஒரு குழந்தைய பற்றி எடுக்கிற அந்த அம்மாவை குத்துறான்னா எதுக்கு? தன் தாயை விட குடி பெருசு, தன் மனைவியை விட குடி பெருசு, தன் பிள்ளைங்களோட குடி பெருசு. அந்த குடியை ஒழிக்கணும் சார். அதுக்கு யார் இருந்தாலும் அவங்க பக்கம் நான் சப்போர்ட் சார். நன்றி சார். என்ன சார்? ஆமாம் சார், அது வந்து விஜய் சார் ஒரு நல்ல மனிதர், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு வேளை இருந்தால் அது அவரோட இஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தால் எனக்கு தெரியாது, எந்த அவர் இஷ்டம். அதை இப்போ வெளியிலலாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் நாகரிகமாக வந்து அதை வந்து சொல்லாமல் அவர் வந்து என்ன வரப்போகிறாருங்கிறது தான் நம்ம பேசணும். அதனால் நம்ம தெரியும், சினிமாவில்னா எல்லா ஒன்றும் அடிச்சு விடுவாங்க, அவங்க அப்படி தான் சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா இதெல்லாம் தள்ளிட்டு ஜெயிச்சுட்டு வரணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்லாதது ஒன்றும் இல்லை. நடிகர் தினம் சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்னதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாராக இருக்கட்டும் எல்லாரையும் சொல்ல தான் செஞ்சாங்க. அதெல்லாம் மீறி வர்றது தான் நம்ம வெற்றி. எதுக்கும் முடங்கிடாமல் மீறி வரணும். ஆனால் இதை சொல்கிறத அவாய்ட் பண்ணணுன்னு என்னோடய வேண்டுகோள் எல்லா தலைவர்களுக்கும். இந்த மாதிரி சொல்கிறதுனால ஒரு பெண்ணோட குடும்ப வாழ்க்கை பாதிக்கும், நிறைய பாதிப்பாங்க. அந்த பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு நான் ஒரு சாதாரண மனிதனாக சொல்கிறேன். அதாவது நான் சன்மாஸ்டர் ஜாகுவார் தங்கமாக இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு விவசாயி மனிதனாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் யாரை பற்றி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யார்? விஜய் சாரையா? விஜய் சாரை வந்து யாரும் அடிச்சிட்டாங்களா? அதெல்லாம் சும்மாங்க, அவரெல்லாம் அடிக்க மாட்டார். ஏங்க அவர் பேசவே மாட்டாருங்க விஜய் சார். இப்போ தான் பேசுகிறார் அரசியலில். அவர் இவ்வளோ குழந்தையாக இருக்கிறது எனக்கு தெரியும். என்னோடய ஸ்டூடெண்ட் அவர். அப்படிலாம் யாரையும் போய் அவர் அடிக்க மாட்டார். ஃபைட்ரு கூட பஞ்ச் பண்ணும்போது இப்படி போய் வயிற்றுக்கிட்ட கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அது லைட்டாக கூட தட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். அந்த மாதிரி இருக்கவர் அடித்தாருங்கிறது பொய்யான தகவல். இன்றைக்கி என்ன வேணால் ஊற்றி விடலாம், யார் வேணால் என்னென்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம்ல. அது முற்றிலும் தவறான வார்த்தை. முற்றிலும் அவர் அது மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டார், பண்ணவும் மாட்டார் சார். அவர் இருக்கிற இடமே தெரியாது சார், செட்டில் இருக்கிற இடமே தெரியாது. சும்மா ஒரு சேரை போட்டு உட்காந்துருப்பார், கேரமில் கூட போய் உட்கார மாட்டார். உட்காந்துருப்பார். நாங்கள் கூப்பிட்டு ஃபைட் கம்போஸ் பண்ணும்போது அப்படியே உட்காந்து எங்களை பார்த்துக்கிட்டு இருப்பார். வந்து ஆக்ஷன் சொன்னோன்னே அவர் பிச்சு உதறுவார். அந்த இடத்துல ஸ்பீடு இருக்கும், மிகப்பெரிய ஸ்பீடு இருக்கும். அதுக்கப்புறம் போய் சாந்தமாக உட்காந்துருவார், ஒரு நதி மாதிரி உட்காந்துருவார். அப்புறம் சுனாமி மாதிரி பொங்குவார் ஃபைட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர் வழியாக யாரையும் எங்கேயும் கடிஞ்சு பேசி கூட நான் பார்த்ததில்ல, ஒரு வேகமாக பேசி கூட நான் பார்த்ததில்ல. இது கிட்டத்தட்ட என்ன ஒரு 35 வருஷம் 40 வருஷமாக எனக்கு அவர் தெரியும். கடிஞ்சு பேசி கூட பார்த்ததில்ல. அடித்தாருன்னு சொல்கிறது முழு பொய். அரசியல் நான் எந்த அரசியலும் இல்லை, நான் பொது மனிதன் சார். அரசியல் வந்து நல்லது நடக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்க மக்கள், அவ்வளோதான். நல்லது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இந்த குடியை ஒழிக்கணும் முதல்ல, அது யார் ஒழிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நல்லது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவ்வளோதான். நான் யாரெல்லாம் சொல்ல தயாராக இல்லை. மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் சார். மக்கள் குடிச்சிட்டு நாயை விட கேவலமாக ரோட்டில் உருண்டுக்கிட்டு கிடக்கிறாங்க சார். அது பார்க்கும்போது ரத்த கண்ணீர் வடிக்கணும் சார். எங்களெல்லாம் திருத்த முடியல. என்ன நான் தனி மனிதன், நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்கிறேன், என்னால் சொல்லி ஒருத்தர் 2 பேரை என்னால் திருத்த முடியுமோ இல்லையா, உலகத்தையே திருத்த முடியுமோ அரசு மட்டும் தான் செய்யணும். அப்போ அந்த அரசு தன் மகனை குடிமகனாக வச்சுக்கணும், குடிமகனாக வச்சுருக்கக்கூடாது.
தன்னோட மகன் நான் தான் பிள்ளைய குடிக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா? அந்த எந்த அரசு வந்தாலும் சரி, அந்த அரசு வந்து தன்னோட நாட்டு மக்களை சாராயம் குடிக்கிறவனாவோ, கஞ்சா அடிக்கிறவனாவோ, இல்லை போதைப்பொருள் குடிக்கிறவனோ வச்சிருக்கவே கூடாது. அதை கடுமையாக எதிர்க்கிறான்.